கற்களாக விழும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை எப்படி சமாளிப்பீர்கள்? உட்கார், அப்பா பேசுறேன், உட்கார். கடந்த ஒரு கணக்கு ஐயா, ஒரு கணக்கு வெளியிட்டிருக்காங்க. கடந்த 25 ஆண்டுகளில், அது அவன் 10 ஆண்டு தான் போட்டிருக்கான், நான் ஒரு 20 ஆண்டு கூட எடுத்துக்கிறேன். இந்த கால் நூற்றாண்டுகளை 20 ஆண்டுகளில் மகனே 75 லட்சம் கோடியே இவங்க எடுத்து கொள்ளடிச்சிருக்காங்க. எவ்வளவு லட்சம்? 75 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியை உன் பெரியப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த வீடுகளில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து, ஐயா, ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்து அந்த எந்திரன் படம் பார்த்தீங்களா? சிவாஜி படம், ஆபீஸ் ரூமுக்குள்ள போ, அந்த மாதிரி ஆபீஸ் ரூமுக்குள்ள போங்க, பேசணும் கூப்பிடுறாங்க. அச்சு இந்தியா 190 லட்சம் கோடி கடனை தொடுது. அந்த 190 லட்சம் கோடியவே தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் அவர்கள்ட்ட இருந்து காசு எடுத்தாலே இந்த 190 லட்சம் கோடி கடனையே கட்டலாம். இத்தனீண்டு காசு 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட எடுத்து அந்த கடனை கட்டிடுவோம். அப்புறம் மறுபடியும் நம்ம கடன் சுமை இல்லாத ஒரு என்னங்கய்யா ஒரு நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி கொண்டு போவோம். அதனால நீ கவலைப்படாம இரு. நீ வரும்போது பெரியப்பா எப்படி ஒழிக்கிறேன்னு மட்டும் பாரு, கடனை எப்படி அடைக்கிறேன்னு மட்டும்.